அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைக்கு ஒரு சின்ன கதையோட சொல்கிறேன். நெல்லையில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி, எனக்கு தெரிஞ்சு அது 150 வருஷத்தை தாண்டிடுச்சு. 70-75 ஒரு ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர், பெருமைக்குரிய பேராசிரியர் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளைக்காரர்களைப் போலத்தான் உடை அணிந்திருப்பார். நல்ல ஹை லெவல் பேண்ட்டு, ஷர்ட்டு, கோட்டு, டை, ஷூ, சாக்ஸு எதுவுமே கொஞ்சம் கூட அழுக்கடைந்தோ அல்லது கசங்கியோ அல்லது பழமை தட்டியோ இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதை விட சேர்த்து அவருடைய சிறப்பு என்னென்னா, ஒரு தொப்பியும் வெள்ளைக்காரன் மாதிரி போட்டு வருவார். ஒரு ஸ்கூட்டரில் தான் வருவார். காலேஜுக்கு வரும் பொழுதே அவரை பார்ப்பதே ரசித்து பார்க்க தோணும். ஒரு ஸ்டைலுக்கு அவர் ஒரு மாடலாக இருந்தார் எங்களுக்கெல்லாம். அவருக்கும் ஒரே ஒரு பையன். அவருடைய பையனுக்கு மஞ்சக்காமாலைக்கு இப்போ மாதிரி அந்த சிறந்த மருந்துகளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத நேரம். அப்போது ஆங்கில வைத்தியமெல்லாம் பார்த்தார். மனுஷன் இந்த ஸ்டூடெண்ட்டை நம்பாத மாதிரி எதையுமே நம்ப மாட்டார், வைத்தியத்தையும் முழுசும் நம்ப மாட்டார். அப்போ ஆங்கில வைத்தியம் பார்த்து அந்த பையனுக்கு அந்த மஞ்சக்காமலை குணமாகலை. அப்புறம் நேராக சித்தா டாக்டர்கிட்ட. அங்கே போய் பையனுக்கு 1 மாதம் பார்த்தாரு, அங்கேயும் மஞ்சக்காமலை குணமாகலை. அப்புறம் ஆயுர்வேதிக் டாக்டரை கண்டுபிடிச்சி அங்கே போனார். அங்கேயும் பல நாட்கள் அலைஞ்சி தன்னுடைய பையனுக்கு மருந்துகள்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தாரு. அங்கேயும் பிள்ளைக்கு குணமாகலை. இப்போ ரொம்ப சோகமாயிட்டார். பாரதி சொல்லுவான்ல, வீட்டில் துள்ளி விளையாடுகின்ற குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டால் வீடே நோய்வாய்ப்பட்டது போல முடங்கிவிடும் என்று சொல்லுவான் பாரதி. அவர் குடும்பம், ஒரு வீடு எல்லாமே முடங்கி போச்சு. அப்போது ஒரு தெய்வம் போல் அந்த காலேஜில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண பியூன் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஐயா, உங்கள் படிப்புக்கு நான் உங்களுக்கு ஐடியாலாம் தரக்கூடாது, ரொம்ப கெஞ்சி தான், ரொம்ப பயபக்தியோடு தான் சொல்ல முடியும். இப்போ பாபநாசத்து பக்கத்தில் காரையார்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பழமை வாய்ந்த ஒரு பாட்டி அம்மா நாட்டு மருந்து கொடுக்குறாங்க மஞ்சக்காமலைக்கு. நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் இங்கே கொடுத்தீங்கன்னா குணமாகலாம்னு நான் நம்புகிறேன் ஐயான்னு சொல்லுவான். இவருக்கு எப்படி இருந்தாலும் பிள்ளை தானே, தான் பெற்ற பிள்ளை, தான் ஆடலட்டாலும் தன்னுடைய சதை ஆடும். சரி, அவன் சொன்ன வார்த்தை அவருக்கு ஒரு தெய்வ வாக்காக தோணுச்சு. பையனை கூட்டிக்கிட்டு நேராக பாபநாசம் தாண்டி அப்பர் டேம், காரையார், அது ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு சாதாரண ஓலை குடிசை. அங்கே கொண்டு போய் தான் அவர் காரை நிறுத்துகிறாங்க அவங்க டிரைவரு. ஓலை குடிசையை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எவ்வளோ பெரிய டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துட்டு வந்தோம், இந்த ஓலை குடிசையில் இருக்க டாக்டர் அம்மாவா, அந்த வைத்தியம் படித்த அந்த அம்மாவா நம்ம பிள்ளைய குணமாக்கிரும். ஒரு சின்ன அச்சம் இவருடைய மனசில் உருவாயிடுச்சு. அந்த அம்மா வெளியில் வந்தாங்க, வயசான அம்மா. என்னன்னு கேட்டாங்க. இப்படி பையனை பிடிச்சி பார்த்தாங்க, கண்ணை திறந்து பார்த்தாங்க. மஞ்சக்காமலைன்னு அவங்க அனுபவத்தில் அவங்க கண்டுபிடிச்சி ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்கள் அம்பாசமுத்திரத்தை தாண்டி வரும்பொழுது அங்கே ஒரு உடுப்பி ஹோட்டல் கண்ணுக்கு தென்பட்டுச்சு, நேராக உட்காந்து மசால் வடை, தோசை கிசெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னார். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு மருந்து தர முடியாது, இங்கே வந்தால் எம்டி வயிற்றில் தான் வரணும், இன்றைக்கி போங்க அப்படி சொல்லி அந்த அம்மா அனுப்பிட்டாங்க. திரும்ப 50 கிலோமீட்டர் அப்படியே காரை ஓட்டிகிட்டு ஊருக்கு வந்துட்டார். திரும்ப மறுநாள் காலையில் எம்டி வயிற்றோடு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறார். அங்கே பொண்ணு பிள்ளைக்கு அந்த மஞ்சக்காமலையில் கை கால்லாம் ஓதுறது, காய்ச்சல் அதிகமாக அடிக்குது, நடக்க முடியலை, பேச முடியல, அதிகமான டயர்டு. மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்டு வரும்னு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் அவங்க வீட்டை ஒட்டி தாமிரபரணி ஆறுனுடைய கரை, தண்ணி ஓடிட்டே இருக்கு, சலன்னு. அப்படி உங்களுக்கு அது எப்படின்னா, அந்த தண்ணி அந்த மலையிலேருந்து பிறந்த தண்ணீர், மலையிலிருந்து பிறந்து ஓடி வரும் தண்ணீர் அது. அதில் போய் குழந்தைய குளிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறது அந்த அம்மா. இவருக்கு ப்ரொஃபஸர் இல்லை, பிள்ளைக்கு ஜுரம் அதிகமாக அடிக்குது, இந்த அம்மா குளிக்க சொல்லுதே. இப்போவும் அவருக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே உருவாகுது. வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறத போய் குளிக்க சொல்கிறார். பையன் குளிச்சுட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே வாரான். நடுங்கிட்டே வந்தோடனே அந்த அம்மா அந்த பையனை கண்ணெல்லாம் பார்த்து வெறும் வயிற்றில் அவனுக்கு ஒரு சின்ன உருண்டையாக ஏதோ பச்சை இலையெல்லாம் உருட்டி அப்படியே அந்த பையனுடைய வாயில் கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுக்குறாங்க. போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வெறும் தச்சனையாக 10 ரூபா வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு அனுப்பியாச்சு. ஊருக்கு வந்தாச்சு.
பையனுக்கு மஞ்சக்காமலை போயிடுச்சு. இந்திய மூலிகைகள் உலக நோய்களை குணமாக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் வரலாற்றிலும் படித்திருக்கிறோம், அனுபவித்திலும் இருக்கிறோம். அந்த அம்மா கொடுத்த அந்த மருந்தில் குணமாயிடுச்சு. ஒரு 10 நாள் கழித்து திரும்ப ப்ரொஃபஸர் தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு திரும்ப அதே பாட்டியம்மாட்ட போகிறார். அம்மா இன்னொரு தடவை என் பிள்ளைக்கு அதே பச்சையிலையே கொடுங்க அப்படிங்கார். எதுக்கு அப்படின்னு அந்த பெரியம்மா கேட்குறாங்க. என் குழந்தைக்கு வாழ்க்கை பூரமே மஞ்சக்காமலை வரக்கூடாது, இதுக்கு மருந்து கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு முறை கொடுத்தாலே போதும், உன் குழந்தைக்கு வாழ்க்கை முழுவதுமே மஞ்சக்காமலை வராது, இதை நீ நம்பிக்கையோடு தான் செய்யப்பட வேண்டும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் நம்பிக்கையோடு இருந்தார். இதுவரைக்கும் அந்த பையனுக்கு மஞ்சக்காமலை வரல. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. டாக்டர்னாலே நம்பி தான் தீரணும். சில டாக்டர் நம்ம மாத்திரை தாங்க நம்மளாக கேட்போம், ஊசி போடுங்க டாக்டர் நம்மளாக கேட்போம். அவர் ஊசி போடலாட்டா நமக்கு காய்ச்சல் குறையாது. அவர் ஏதோ ஒரு நமக்கு சத்து உள்ள ஊசியை போட்டால் கூட நம்ம உடம்பு குணமாயிரும். டாக்டர் ஊசி போட்டார், ரைட், உடம்பு குணமாயிரும். இது நம்பிக்கையின் அடிப்படையில் வருவது. எனவே அருமை நேயர்களே, இன்னொன்று சொல்லலாம். நம்பிக்கைங்கிறதுக்கு இப்போ ஒரு சம்பவம். ஒரு பெரியவர் சாதாரண ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறார். ஏதோ கிடைக்கிற சம்பளத்தில் வச்சு குடும்பத்தை கடன் இல்லாமல் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குது. கடன் இல்லாமல் வாழ்வது பெரிய வாழ்க்கை. கடன் கொண்டான் நெஞ்சம் போல கலங்கினானே இலங்கை வெந்தன்பான். இவன் கடன் இல்லாதவனே கிடையாது. கடன் இல்லாமல் வாழ பழகிக்கிடணும். இப்போ இந்த பெரியவர் கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டார். தான் ஒரே ஒரு பையனையும் படிக்க வச்சுட்டார். பையனும் எக்ஸாம் எழுதி பேங்கில் ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டான். பெரியவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். வயசாக உடல் தரக்கூடிய தொல்லையினால் அவரால் செயல்பட முடியாமல் வீட்டில் இருக்கிறார். ஒரு நாள் அந்த மனுஷனுக்கு மூச்சு எடுக்க முடியலை. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. நடக்க முடியலை. சாப்பாடு அள்ளி வாய்க்கில் கூட வைக்க முடியலை. அந்த அளவுக்கு அவருக்கு ஜுரம், கை கால் நடுக்கும். சாப்பாடு சரியாக சாப்பிட்றதுனால உடம்புல சத்து இல்லாமல் போயிடுச்சு உடம்பே. பையன்கிட்டையும் வேலைக்கு போகிற பையன்கிட்ட அடிக்கடி நோயின்னு சொல்ல அவருக்குள்ளே ஒரு கூச்ச உணர்வு. அன்றைக்கி முடியாமல் பையன்கிட்ட சொல்லுறார், அப்பா எனக்கு முடியலப்பா, என்ன நம்ம தெரு கடைசியில் இருக்க டாக்டரு அவர்கிட்டையாவது கூட்டிகிட்டு போயேன்ப்பா அப்படிங்கிறார். பையன் சொல்கிறான், டாக்டர் வந்திருக்க மாட்டாருப்பா அப்படிங்கிறான். இல்லைப்பா என்னால் முடியலப்பா, மணி 10 ஆயிடுச்சுப்பா, டாக்டர் வந்திருப்பாருப்பா அப்படிங்கிறான். எப்பா நான் உங்களை கூட்டிகிட்டு போகலாம், கூட்டிகிட்டு போனாலும் டாக்டர் வந்திருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் வந்திருந்தாலும் பக்கத்தில் மருந்து கடை திறந்துருக்க மாட்டான்ப்பா அப்படிங்கிறான். இல்லைப்பா டாக்டர் ஆஸ்பத்திரிக்காவது போய் சேர்ந்துருவோம்ப்பா, டாக்டர் எழுதி கொடுத்தாலும் அந்த கடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாவது நம்ம மருந்து வாங்கி சாப்பிடலாம்ப்பா, எனக்கு முடியலப்பா அப்படிங்கிற கெஞ்சி கேட்குறாரு. எவ்வளோ நாள் கொஞ்சிருப்பார் பையனை, இப்போ அவர் கெஞ்சி கேட்கார். இல்லைப்பா டாக்டர் வந்திருப்பார், நீ சொன்ன மாதிரி மருந்து வாங்கிடலாம், இருந்தாலும் அந்த டாக்டர் எழுதி தர்ற மருந்து அந்த கடையில் இருக்காதுப்பா அப்படிங்கிறான். இல்லைப்பா எப்படி இருக்கும்ப்பா, வாப்பா போகலாம் அப்படிங்கார். சரிப்பா அப்படியே அந்த கடையில் மருந்து இருந்தாலும் அந்த மருந்து நல்ல மருந்தாக இருக்காதுப்பா, ஏதாவது கலப்பட மருந்தாக இருக்கும்ப்பா, நல்ல மருந்து கிடைக்கிற இடம் இல்லைப்பா அப்படிங்கிறான். இல்லைப்பா நல்ல மருந்து கிடைக்கும்ப்பா, ஏதாவது எனக்கு குணமாயிருப்பா, என்னை கூட்டிகிட்டு போப்பான்னு இந்த மனுஷன் ரொம்ப மகனை கம்பல் பண்ணுறார். அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் சொன்னது மாதிரி நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், டாக்டரே இருக்கார், அவர் உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கு மருந்து எழுதி தராரு, கடையில் கொண்டு போய் மருந்து வாங்கி கொடுக்குறோம், அது நீங்கள் சாப்பிட்றீங்க, இருந்தாலும் நீங்கள் பிழைக்க மாட்டியப்பா அப்படிங்கிறான். பிழைக்காத உங்களை ஏன்ப்பா நான் அங்கே கூட்டிகிட்டு போகணும், இவ்வளோ தூரம் அலையணும், இவ்வளவு ஏன் செலவழிக்கணும், அங்கே போய் நீ இறக்கிறத விட வீட்டிலே இறந்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமில்ல அப்பாங்கிறான். இதை நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, இதை வெளியில் சொல்லாமலேயே உள்ளத்தில் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அப்படி பெருகிவிட்டது. இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதியோர் இல்லங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. தன் தந்தைக்கு உடல்நலக் குறைவு என்றால் தன் தந்தையை உயிரோடு பார்க்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமை இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியில் உருவாகியிருக்கிறது. தன் தந்தை தனக்கு ஒரு தெய்வம். சொன்னாங்களே, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. மந்திரத்தை தந்த, நல்ல வாழ்க்கையை தந்த அந்த தந்தையையும் தாயையும் நம் தெய்வமாக நம்பி அவருக்கு அனைவரும் அனைத்து சேவைகளையும் செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.